அரசியல் களத்திலே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அளித்த விதைகள், நம்முடைய தமிழ் மொழி, நம்முடைய பண்பாடு, அறம் சார்ந்த அரசியல், இதையெல்லாம் நாம் ஆயுதமாக கையில எடுக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும். அவர்கள் இந்தியை திணித்தால், சமஸ்கிருதத்தை திணித்தால், நமது முன்னோர்கள் நமக்கு அளித்த விதையான தமிழ் மொழியை ஆயுதமாக ஏந்துவோம். அவர்கள் உலகமய பொருளாதாரத்தை நம் மீது திணித்தால் அதை எதிர்க்கின்ற ஆயுதமாக நமது முன்னோர்கள் நமக்கு அளித்த தற்சார்பு பொருளாதாரம் என்கிற விதையை நாம் ஆயுதமாக ஏந்துவோம். அவர்கள் பணத்தை கொடுத்து ஓட்டை பெற முயன்றால் நாம் கருத்துக்களை சொல்லி, முன்னோர்கள் நமக்கு அளித்த தமிழ் தேசிய கருத்துக்களை, அந்த விதைகளை நாம் ஆயுதங்களாக ஏந்துவோம். இப்படி நம்முடைய மொழியை, பண்பாட்டை, தற்சார்பு பொருளாதாரத்தை, முன்னோர்கள் நமக்கு அளித்த இந்த விதைகளை ஆயுதமாக ஏந்தி தமிழ் தேசியம் தன்னுரிமை பெறுவதற்காக நாம் நடத்துகின்ற இந்த போரிலே நாம் வெல்வோம், அது உறுதி. எனவே முன்னோர்கள் நமக்கு அளித்த அந்த விதைகளே பேராயுதம் என்று கூறி இந்த உரையை முடிக்கின்றேன். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.